தீபாவளி வந்தது வந்துச்சு. முறுக்கு சுடுறதுன்னா வீடு துடிக்கிறதுன்னா இவங்க வேற போதா வரைக்கும் பட்டாசு வெடிச்சா தெருவெல்லாம் போய் சுத்தம் பண்ணோம். மா மா ஏன் அனிதா முன்னாடி கொஞ்ச நேரம் கம்முனுக்க முடியாதா? என்னடி மா ரொம்ப பசிக்குதுமா. போய் வீட்ல சோறு இருக்குது பாரு, அதை எடுத்து சாப்பிடு. மா நான் முறுக்கு ஏத்துக்கிட்டேம்மா. மா எனக்கு கூட முறுக்கு வேணுமா. சாமி படிக்காம முறுக்குல கையை வச்சா கையை வெட்டி போடும் தெரிஞ்சுக்குங்க. மரியாதை போங்க. மா ரொம்ப பசிக்குதுமா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேம்மா. நான் கூட ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேம்மா. ஏண்டி பசங்களா, உங்களுக்கு ஒரு தாட்டி சொன்னா புரியாதா? நீ உங்க பாட்டியோட ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. என்ன எந்த பாட்டிமா? அதான் எனக்குனே வந்துக்கிறாளே, உங்க அப்பாவை பெத்த அம்மா, என் மாமியாரு அவதான். பாட்டி என்னம்மா பண்ணிச்சு உன்ன? அது இல்லை பசங்களா, தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி வீடை சுத்தம் பண்ணுன்றது, முறுக்கு சுடுறது. ஆனா பண்டிகை அன்னைக்கு மட்டும் ஒத்தாசுக்கு போய் கூப்பிட்டா முட்டி வலிக்குது கை வலிக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்றது. நம்ம பாட்டியை பத்தி தான் உனக்கு தெரியாதாம்மா? போடி பசங்களா, எப்ப பார்த்தாலும் உங்க பாட்டிக்கே சப்போர்ட் பண்ணுங்க. மரியாதை கிளம்புங்க இங்கிருந்து. ஏக்கா சரோஜாக்கா, யாராவது இந்த நேரத்தில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றது? வாடி சின்ன பொண்ணே, என்ன நாங்களே எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு போலான்னு வந்தியா? அது இல்லை சரோஜாக்கா, நேற்று பட்டாசு வாங்கினாங்க, தீபாவளி பட்டாசு. அதுக்கு காசு ஒன்றும் கொடுக்கல, அதான் வாங்கின்னு போலான்னு வந்தேன். ஓஹோ அதுவா, சரி சரி. பசங்களா வானால என்ன சூடாயிடுச்சு, கொஞ்சம் ஜல்லிக்கட்டி எடுங்க. சுனிதா அம்மா ஜல்லிக்கட்டி கேட்குறாங்களே, கொஞ்சம் எடுத்து கூட. என்ன சரோஜாக்கா சரி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் முறுக்கு சோற வேலையை பார்க்குறீங்க? ஏன் அனிதா நீயே எடுத்து கொடுறி, என்னாட்டெலாம் முடியாது. நானே கொள்ளமாக்க நான் திருப்பணி இந்த செவத்து மேலே ஏறி நேட்டை உட்கார முடியாது. நீ எடுத்து கொடுப்போ. இல்லை சின்ன பொண்ணே, நான் எங்கே ஓட்டு போகிறேன், அப்பா இருக்கிற பொறுமையாக வாங்கிக்கிய. இன்னொரு நாளைக்கு ஓகேவா? என்னது இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிட்டா? தெளிவாக தானே சொன்ன சின்ன பொண்ணே, இன்னொரு நாளைக்கு வா சரியா? ஏய் பசங்களா, உங்களுக்கு எப்போ ஜல்லிக்கட்டு கேட்டேன், ஒன்றும் கொடுக்கலையே நீங்கள். இந்த வீட்டில் என்ன வேணாலும் பெரிய பொண்ணு நானே செய்யணும். இந்தாங்கம்மா ஜல்லிக்கட்டு கேட்டீங்களே. அடி அனிதா கம்மனு தாண்டி வச்சுட்டு போயிடு. ஜல்லிக்கட்டு எது தோசை கட்டு எதுன்னு இந்த வயசு ஆகி கூட உங்களுக்கு தெரியல. உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சினேம்மா, என்ன சொல்லணும்? சரி விடுக்க விடுக்க, பசங்கன்னா அப்படிதான். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணே. சின்ன பொண்ணே நீயே கொஞ்சம் ஜல்லிக்கட்டு எடுத்து கூட. சரிக்கா எடுத்து கொடுக்குறேன். இந்தாக்கா சரோஜாக்கா ஜல்லிக்கட்டு கேட்டீங்களே. சின்ன பொண்ணே அப்படியே கொஞ்சம் கோச்சிக்காம நான் முறுக்கு புளியறேன், நீ அப்படியே சுட்டு மட்டும் கொடுத்துறா. என்னக்கா காசு கேட்கறதுக்கு வந்து என்ன இப்படி வேலை வாங்குறீங்க? சின்ன பொண்ணே கொஞ்சம் கோச்சிக்காம செய்யுமா, காலையிலேருந்து வேலை பார்க்குறல, கை காலெல்லாம் வலிக்குது. வேணா உனக்கு போகும்போது முறுக்கு ஜாங்கிரி பணியாரெல்லாம் தரேன். என்னது முறுக்கு ஜாங்கிரிலாம் தரீங்களா? அப்படின்னா சரி சரி சரிங்க. தீபாவளி தலை தீபாவளி, தீபாவளி தலை தீபாவளி, முறுக்கெல்லாம் சுட்டு எனக்கு கை கால் வலி. என்னக்கா பாட்டெல்லாம் சூப்பரா பாடுறீங்க என்னோட. என்ன சரோஜா, முறுக்கெல்லாம் சுட்டாச்சா? சின்ன பொண்ணு வேற ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்க? இந்த வீட்டில் யாரும் எனக்கு ஒத்தாசிக்கு வரதில்ல, அவளாவது எனக்கு ஒத்தாசிக்கு வராளே. அம்மா அப்பாவை பாருங்கம்மா, நாங்களே சாமிக்கு படிக்கணும்னு முறுக்கெல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது அப்பா முறுக்கு எடுத்து சாப்பிட்னு இருக்காருமா. சும்மா சொல்லக்கூடாதுமா, முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு செம்மையா இருக்கு. ஏங்க காலையிலேருந்து மாடா உழைச்சுனுக்கிறேன், ஒத்தாசிக்கு ஒரு ஹெல்ப் கூட வந்து பண்ணல, முறுக்கு சூப்பராக இருக்குது நான் சொல்கிறீங்க. மரியாதை இங்கேருந்து ஓடிடுங்க, இந்த மாவு புளி எடுத்து உங்கள் மண்டியை ஒடிச்சிருவேன். ஐயோ ஆளை விட்டு சாமி, நான் போறேன். என்ன மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? மக்களே அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.